Hi guys, this is Sevin and this is Shreya. ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நானும் ஸ்ரேயா வந்து இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி இருக்குது. நாங்கள் போயிட்டு ஒரு 4 days எங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த 4 daysல வந்து சின்ன சின்ன பிரேக் டைம் கிடைக்கும். அந்த பிரேக் டைம் அப்போ வந்து நாங்கள் எங்கெல்லாம் வெளியே போகிறோம். ஸோ என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி இந்த vlogல காட்டுறோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் வருது. ஸோ இது எல்லாமே vlogல காட்டுறோம். ஓகே, ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து இப்போது ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சரி எப்போலாமா? டைம் இருக்கா? போலாமா காய்ஸ்? ஸ்டேயா பாருங்கள், இந்த பேக் பாருங்க தெரியுதா? ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கியிருக்கோம். சேயா பாருங்க, மாஸ்க் பண்ணுறாங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவங்க வரா அப்படி போகிறா, அங்கே போகிறா, கரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க நான் கைட் பண்ணி. இட்ஸ் வெரி டேலண்டட் கேர்ள், யூ நோ. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போது போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, டிக்கெட் முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமான்னு பார்த்துட்ருக்கோம். எங்கள் லான்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், போயிட்டு சாப்பிட்லான்னு பார்க்குறோம். ட்ராவல் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தாச்சு, போய் சாப்பிட்லாமா? மாஸ்க் பண்ணுறாங்க. எவ்வளோ பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஷார்ப்பாக கூப்பிட்டு வராங்க. பாருங்கள், நான்லாம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயந்த ஆள் பயந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் அசால்ட்டாக வரேன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜென்ரலாகவே ஷை டைப்பு. எங்கள் வேறு எல்லோரும் என்னைய பார்க்குறாங்க, அதனால ரொம்ப ஷையாக இருக்கேன். நான் அப்புறமா பேசுகிறேன். ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ லான்ச்சுக்கு போகல, ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதான் நாங்கள் போய் சாப்பிட்ட டைம் வரும்னு சொல்லி நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம். இப்படி நாங்கள் பெங்களூர் ரிட்டன் சென்னைக்கு வரும்போது நாங்கள் வேணால் போய்ட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி, எங்கள் கேஎஃப்சி இருக்குது, பர்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே அவ்வளோ க்யூ இருக்குது. அதனால் அதுவும் வாங்க முடியல. எஸ், ஸோ நாங்கள் போய் பெங்களூரில் சைடு சாப்பிட போகிறோம். ஆமாம், ஓகே, இட்ஸ் ஓகே. 1 hour தானே. ஓகே, பஸ்ஸையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்கள் போய் சாப்பிடலாம் டிசைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல கரெக்டாக. காலையில் கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து பேக்லாம் பண்ணவே இல்லை. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1:30 தான் பேக் பண்ணவே ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, செம்ம டிராஃபிக் வேறு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பயமான டிராஃபிக். அது என்னன்னா மத்தியான டைமில் தான் டிராஃபிக்லாம் இருக்காது மேக்ஸிமம் அப்படின்னு நினச்சி வந்தோம். பார்த்தா பயங்கர டிராஃபிக். அதில் விட மெயினாக என்னோடய விஷயத்தில் என்ன லேட் ஆகிடுச்சுன்னா, இந்த ட்ரெஸ் போடுறதா, அந்த ட்ரெஸ் போடுறதா, அது போடுறதா, இது போடுறதா, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய தலைவலிங்க. எது எடுத்துட்டு போகலாமா, அது எடுத்துகிட்டு போகலாமா, இந்த பேக் எடுக்கலாமா, போகிறது பெங்களூர் இங்கே இருக்குது, அதுக்கு இவ்வளோ. இல்லை, நான் எங்கள் ஊருக்கு போனாலே எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு போகும்போது இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எது இருக்குது, அது இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன ஃப்ளைட்டில் போகிறோம்னா இண்டிகோ தான். ஸோ இண்டிகோ தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டில் ஏற மாட்டோம். இங்கேருந்து ஒரு பஸ் ஒன்று வரும். ஸோ அந்த பஸ்லேருந்து நம்மளை வந்து ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஏறி உள்ளே போகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு சும்மா காட்டுறேன் பாருங்க, பஸ் வந்து நிற்கும், காட்டுறேன் பாருங்க. சார் கைஸ், பஸ்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இண்டிகோ பஸ் தான். போகும்போது உள்ளலாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த பஸ். இப்போ கூட புதுசாக ஒரு பஸ் விட்டுருக்காங்கல்ல, பார்க்கும்போது வெளியே சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு. ஸோ குட்டி பஸ்ஸு இல்லை, கொஞ்சம் பெரிய பஸ்ஸு. எல்லோரும் இருக்காங்க. சரி போங்க கைஸ். நாங்கள் வந்து இப்போது பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி திரும்ப வீட்டுக்கே போக போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் குட்டி சைடு தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த குட்டி ஃப்ளைட் தான் போக போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், நம்ம ஃப்ளைட் போகிற ஃப்ளைட்டை பாருங்கள். எஸ், ஸோ இண்டிகோ இது ஒரு குட்டி டொமஸ்டிக் ஃப்ளைட். ஸோ அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளைட் உள்ள போயிட்டு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்படியே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சும்மா காட்டுறேன். ஸ்டேயா காய்ஸ், இப்போ வந்து நம்ம பெங்களூருக்கு பறக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடியா பறக்க? இதே ஒரு குட்டி ஃபைட்டுங்க இது.
இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் அங்கே இருக்க பாருங்கள். இது வந்து ஒரு டொமஸ்டிக், அதனால் குட்டி ஃப்ளைட் தான் போகிறோம். எனக்காக டிரைவர் ரூம்லாம் காட்டுறேன், ஜாலியாக பாருங்கள். சரி காய்ஸ், சீட் நம்பர் ஐயோ. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போது ஃப்ளைட் ரூமில் வந்துவிட்டோம். சரி தூக்கம் வந்துச்சு. பார்க்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக ஓடிட்டுருக்கோம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம். லேண்ட் ஆகும்போது காட்டுறோம். சரி பசிக்குதா? நல்லா பசிக்குதா? போனது சாப்பிட்றேன் தரேன். To keep your seatbelt fastened at all times. In the event of a decrease in cabin pressure, oxygen masks will fall automatically from the panel above. Pull a mask down sharply to initiate the oxygen flow. 2 at the front, 2 at the rear, and 2 over the wings on both sides. The fluorescent strips along. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து பெங்களூர் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போது அப்புறம் ஹோட்டல் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எபிசோடு போடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனில் சார்ஜ் இல்லை. செகண்ட் எங்களால் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால அப்படி போகுது. நாங்களே ஃப்ளைட்டில் நிறைய கவர் பண்ணலான்னு பார்த்தோம், பட் வந்து பண்ண முடியல. ஓகே, ஸோ நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் என்ன சொல்லி காட்டுறோம். கைஸ், நம்ம பெங்களூர் சிட்டி ஏர்போர்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ பயங்கரமாக இருக்கா? ஆக்சுவலி சென்னை ஏர்போர்ட்டை விட எனக்கு பெங்களூர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அங்கே இப்போ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரில, அதை சொல்லி பார்த்துட்ருக்கோம். என்ன தெரில, அவள் வந்து கேப் போட்டுட்ருக்காங்க. கேப் போட்டு இப்போ ஹோட்டல் போகிறோம். ஐ லவ் VLR அப்படின்னா பெங்களூர். ஓகே, ஸோ கைஸ், ஸோ பெங்களூர் சிட்டி வந்து பாருங்கள் ரொம்ப டார்க்காக தான் தெரியுது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. நைட்டில் பார்த்தா கூட சேவோட பாருங்கள். நைட்டில் பார்த்தா அழகாக தான் இருப்போம். ஆமாம், நேரில் பார்க்க நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பட் ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியல. பகலில் வரும்போது மேபி ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரோடு வந்து சூப்பராக இருக்குது. நைஸ், நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைனா ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 1 hour, ஆக்சுவலாக 1 hour. என்னால் முடியல, ட்ராவல் பண்ண முடியல. எனக்கு டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு அடைச்சலாக இருக்குது. அதில் பசிக்குது, வேறு போய் சாப்பிட்ணும். காலைல வந்து ஒரு டீ ஒரு பூரி சாப்பிட்டேன். நானே அதில் பாதி பூடிங்க சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டோம். மத்தியானம் வந்து வேறு டைம் இல்லாமல் ரஷ்ஷாக போகிறதுனால ஆப்பிள், அவ்வளோதான். அதுக்கு எதுவுமே சாப்பிட்டு சும்மா பசியாக இருக்குது. போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஸோ வேறு பர்கர் சாப்பிடணும் போலே இருக்குப்பா. சென்னையில் டிராஃபிக்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு டிராஃபிக். இந்த டிராஃபிக் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் மாட்டினா இருக்கும். கரெக்டாக நாங்கள் காமிக்கும் போது எவ்வளோ ஆமாம். டிராஃபிக் இங்கே பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் ரூம். பேக் இப்போ நாங்கள் வந்து வெளியே போய் சும்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏதாவது சின்ன ஹோட்டல் தான் இருக்கா சாப்பிட்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பெங்களூரில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நான் KFCக்கு போகிறேன். KFC கூட்டிகிட்டு இருக்கா. ஸோ KFC இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, போய் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். ஸோ எப்படியோ நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு KFC கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், ஆக்சுவலி ஒரு மால் வருது. இந்த மாலில் தான் வந்து நாங்கள் இப்போ ஆமாம், இதில் வந்து ஆக்சுவலி நிறையா இருக்குங்க. டிமார்ட்டு நம்ம ஏரியாவில் எல்லாமே இருக்குங்க. டிமார்ட்டு, மேக்ஸு,
அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ போய் பார்க்குறோம் கேஎஃப்சி என்ன இருக்குது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் டிமார்ட் இருக்குது, அங்கே போயிட்டு சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கலாம் பார்க்குறோம். எப்படின்னா நாங்கள் சம்பாதிச்சதுல வந்து இது கலைக்கிறோம். ஆமாம், அழிக்கிறோம். ஸோ டிமார்ட் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது, போயிட்டு புதுசாக இருக்குது பாருங்க. அன்லிமிட்டட் இருக்குது, டிமார்ட் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, வாங்குவோம். ஆமாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ போயிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம ஊர் மெரினா மால் வந்து இங்கே வேறு மாதிரி ஏதோ ஒரு மால் பேர் வச்சுருக்காங்க, என்னதான் தெரில. நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம் மால் பேரே பார்க்கணும். ஸோ காய்ஸ் உள்ளே வந்தோமே டிமார்ட் தான் போக போகிறோம். டிமார்ட் போயிட்டு ஸோ அப்படியே இது என்னன்னு தெரில, என்ன பேர் போட்டிருக்காங்க, அன்லிமிட்டடுங்க. என்ன வாங்க போகிறேன்? ஓகே, இங்கே பாருங்கள் பைத்தியம் வந்து கப் நூடுல்ஸ் தெரியுது. இந்த பைத்தியத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கே போனாலும் இந்த அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் நம்பர் 1. அது சுற்றி ஹெல்த்தியாக இருந்தாலும் அன்ஹெல்த்தி தேடி தான் போவோம் பாருங்கள். சரி சிக்கன்லேயே போவோம். என்னையும் பிரைனேஜ் பண்ணி சாப்பிடுற பார்த்தீங்களா, நான்வெஜ் சொன்னால் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான்வெஜ் வாங்குறா. சரி என்ன வாங்கியிருக்கு சார்? ஏன் நாங்கள் நூடுல்ஸுக்கு வந்துட்டோம்னா வெளியே வந்து இங்கே பக்கத்தில் ஏதோ நார்மல் ஷாப்லாம் இல்லைங்க, எதுவுமே ஒரு பெருசாக கடைங்களே இல்லை. கேஎஃப்சி ஒன்றா இருக்கா, ஸோ மாதிரி மாதிரி சாப்பிட்லான்னு. ஆமாம், டிமார்ட் பக்கத்துலேயே ஒரு டிமார்ட் ஒன்று கிடச்சிது, அப்படியே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்ததே லேட்டாக, ஸோ அதனால் வந்து ஃபுட்டு தான் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் சார்? 2 மில்க் ஷேக்கு, ஒரு மேகி. ஸோ இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக ஒரு பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். இதை வச்சு சாப்பிட்டுட்டு இது ப்ளஸ் வந்து கேஎஃப்சியில் வாங்கினேன். ஆமாம், ஸோ பர்கர்லாம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இதே முடிச்சிருவோம். நீங்கள் பாருங்கள் கையில் பார்த்தீங்களா, வந்ததும் சாப்பிட்றதுக்கு எப்படி வாங்கிட்டா பாருங்கள். கேஎஃப்சி ப்ளஸ் டிமார்ட்டு அப்புறம் பெப்சி. ஆமாம், இது பத்தாதுக்குன்னு வர எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறா, போய்ட்டு வாங்கணும். ஸோ பாருங்கள் இதுதான் மால். ஸோ ஆமாம், என்னைக்கு ஒரு காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடலையா, அதனால மொத்தமாக மார்னிங்லேருந்து சேர்த்து நைட்டில் சாப்பிடுவோம். ஆமாம் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கில் வந்து அன்லிமிட்டட், அப்புறம் வந்து டிமார்ட், மேக்ஸு. ஓகே, இந்த 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 மால் பேர் வந்து சஃபயர் சென்டர். ஆமாம், ஸோ பெங்களூர் வந்தால் வந்து இங்கே ஏதாவது பண்ணுங்கள் ஜாலியாக. ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது இந்த மால். லூலு மால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லூலு மால் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. லிட்டரலாக எப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் ஏஜிஎஸ் விவீரா மால் மாதிரி அதை விட கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமாம், கம்பேரபுளாக பெருசாக இருக்குது. நான் நினச்ச லூலு மால் தான் ரொம்ப ஃபேமஸான மால். சரி காய்ஸ், நாங்கள் போய் இப்போ சாப்பிட போகிறோம், பசிக்குது. ஓகே, பை பை.